கேட்கலாங்களா? நன்றி நன்றி. தமிழக அரசுக்கு, சமூக நீதி காத்த அரசுக்கு மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை இன்றைக்கு நாங்கள் உறுதியாக்கிக் கொள்கிறோம். உலகெங்கும் வாழுகின்ற அருந்ததியர்களின் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியை மீட்பதற்கு ஒரு வழி. அந்த சமூக நீதியை மீட்பதற்காக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் 2007 அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களில் அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமூட்டையாக இருக்கின்ற அருந்ததியர்கள் மானத்தோடு அறிவோடு வாழ வேண்டும், அவர்களுக்கு சுயமரியாதையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு 2007 அருந்ததியர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினார் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள். அந்த இடஒதுக்கீட்டின் பயனாக தமிழகத்திலே வாழுகின்ற அருந்ததியர்களில் பெரும்பான்மை பட்டதாரி இளைஞர்கள், பெண்கள் இன்றைக்கு அரசு அதிகாரத்தில், அரசியலில், கல்வியில், வேலைவாய்ப்பில் உள்ளே செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வழியாக அமைந்தது. அந்த இடஒதுக்கீட்டை ஒரு சில சாதி இயக்கங்கள் இது கூடாது, இது சமூக நீதிக்கு எதிரானது, தாழ்த்தப்பட்ட மக்களை பிளவுபடுத்துகின்ற சதி என்றெல்லாம் விமர்சனம் செய்து உயர்நீதிமன்றத்திலே இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள். உயர்நீதிமன்றம் இது அரசியல் சார்ந்த நடவடிக்கை, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதி இயக்கங்கள் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது, இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 12-14 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் இந்த இடஒதுக்கீட்டு சம்பந்தமாக இன்றைக்கு 7 பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வில் சமூக நீதியை மீட்பதற்கு இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாத தேவை, இந்த இடஒதுக்கீடு சட்டம் என்பது செல்லும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தமிழகத்தில் இடஒதுக்கீட்டுக்காக போராடிய இயக்கங்கள், இயக்கத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மேலும் தமிழக அரசுக்கு யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வைக்கிறார்களோ அவர்களுடைய சமூக நீதியை மீட்பதற்கு அவர்களுக்கும் விகிதாசார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்குவதற்கு முன் வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக அரசுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த தீர்ப்பின் வாயிலாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம்.